ஹாய் காய்ஸ், ஒரு வேலையாக வந்துட்டு நாங்கள் தாம்பரம் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்கில் செம்ம பைக் நிறுத்திருந்தாங்க. இடமே இல்லை. அங்கே லாஸ்ட்டில் கொண்டு போய் நிறுத்தன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகி வந்துட்டோம். அங்கே வந்துட்டு பார்த்தா ட்ரெயின் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ட்ரெயின் வருமானு வெயிட் பண்ணோம். ட்ரெயின் வரவே இல்லை. ஸோ அந்த சைடு ட்ரெயின் வருதுன்னு சொன்னான். சரி நம்ம அந்த சைடு போகலாமான்னு கேட்டேன். இப்போ இறங்கி போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி நானும் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருந்தேன். எங்கள் ட்ரெயின் இன்னும் வரவே இல்லை. எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். மழை வர மாதிரி இருந்ததால் தான் நான் வீட்டை விட்டு கிளம்புனேன். அது கூட வெயில் வராமல் இருந்ததால் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ட்ரெயின் அப்புறம் எங்களுக்கும் வந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் வந்தோடனே நாங்களும் ஏறி போனோம். உள்ளே போனோடனே பார்த்தா உட்காரத்துக்கு ப்ளேஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். நான் உட்காந்துட்டேன். மாமா போயிட்டு என்ன ரூட்டு அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா பார்த்துட்ருந்தான். பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் வர வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு. நாங்கள் இறங்கிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டே வந்தோம். சரி லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லிஃப்ட்டில் போனோம். லிஃப்ட்டில் போகும்போது இந்த வீடியோஸ் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. இல்லை நான் லிஃப்ட்டில் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிவிட்டு அடம் முடித்தான். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் நாங்கள் போன வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் ட்ரெயின் ஏறி நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போக வந்துட்டோம். ரிட்டன் ட்ரெயினில் வரும்போது சரியான ஒரு காமெடி. இவன் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தூரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இறங்குற ஸ்டாப்பிங் முன்னாடியே இறங்கிட்டான். அந்த ஸ்டேஷனில் இறங்கினா கொஞ்சம் தூரமாக இருக்குமோ, ஏர்போர்ட் ஸ்டேஷனில் இறங்கினா முன்னாடியே இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடியே என்னை இறக்கிட்டான். அங்கேருந்து பார்த்தா 2 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். செம்ம கால் வலி. வரும்போதெல்லாம் சாரின்னு கேட்டுகிட்டே வந்தான். சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் பைக் ஸ்டாண்டில் போய் பைக் எடுத்து ஜாலி